Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தான். பொட்டுக்கடலையும் வெல்லமும் தான். இதை வச்சு இப்போ எப்படி பொட்டுக்கடலை உருண்டை செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை உருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1 கப்பு, மெஷரிங் கப்பில் பெரிய கப் இருக்கு இல்லையா, அதில் 1 கப்பு, அதில் அரை கப்பில் பாகு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி, இது 3 தான். வேர்க்கடலை உருண்டை உருட்டுறதுனாலும் நீங்கள் இதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பொட்டுக்கடலையே லைட்டாக சூடு வர்ற வரையும் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுக்க வேண்டாம், கொஞ்சம் சூடு வர்ற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா சூடு வந்துருச்சு, போதும். இதை ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டிக்கலாம். அதே கடாயில் பாகு வச்சுக்கலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாகு வெல்லத்தை போட்டுடலாம். எப்போவுமே இந்த மாதிரி உருண்டைகள்லாம் உருட்டுறதுக்கு பாகு வெல்லம் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த கடாயை அப்படி கழுவிட்டு நம்ம பாகு வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லத்தில் எவ்வளோ தூசி இருக்குது. இந்த மாதிரி பாகு வைக்கிறதுக்கெலாம் அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஹீட்டு தாங்கும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பதம் பார்க்கணும். அந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. அதனால் இந்த வடிகட்டி ஊற்றுனதுமே கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலை உருண்டை வாசமாக வேணும்னா இதில் ஏலக்காய் பொடி இல்லை சுக்கு பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். முதல்ல நீங்கள் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். அப்புறம் நல்லா வந்ததும் நிறைய போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, இப்போ அந்த புளிக்குழம்பு மாதிரி திக்காக வந்துடுச்சு. இன்னும் நல்ல பாகு. இந்த பொட்டுக்கடலை பொரி உருண்டைக்கெல்லாம் டங்கு பதம்னு சொல்லுவாங்க. உருட்டி போட்டு பார்க்கணும். நான் அதை எப்படின்னு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். உருட்டிட்டு போட்டால் டங்குன்னு சத்தம் வரும். இப்போ பாருங்கள், நுரைச்சி வருது, நல்லா திக்காக ஆகிருக்கு. எப்படி உருட்டை வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போவுமே கலைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதுனா திக்காக அப்படி ஒரு இடத்துல இருக்கும். பாருங்கள், எடுத்து உருட்ட வராது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கெட்டி குழம்பு மாதிரி வந்துருச்சு. இப்போ விட்டு பார்க்கலாம். இப்போ 2 சொட்டு விடுறேன். பாருங்கள், அப்படியே நிற்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட போதெல்லாம் அப்படி கரைஞ்சுது. இப்போ பாருங்கள், அப்படியே நிற்குது. ஒரே இடத்துல அப்படியே எடுக்க வருது. பாருங்கள், நல்லா அப்படியே எடுக்க வருது. இப்போ நல்லா ஹார்டாயிடுச்சு. உருட்டிட்டேன், போட்டால் பாருங்கள் சத்தம் கேட்குது. பாருங்கள், இதுதான் டங்கு பதம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையே இதில் போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் ரொம்ப விட்டோன்னா ரொம்ப முருகி போயிடும். இப்போ பொட்டுக்கடலையை கொட்டி கிளறிடலாம். இந்த பதம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு உருட்டை வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
பாருங்க எல்லாம் அப்படி நல்லா ஒட்டிச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு வந்ததும் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப சுடும். கொஞ்சம் வெள்ளைப்பாக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பாகு வெல்லம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் சரியாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு அப்படி உருட்டிக்கலாம். அரிசி மாவு கூட தொட்டு உருட்டலாம். பட் வந்து அது அந்த வெல்லத்தோட பளபளப்பெல்லாம் இருக்காது. அதனால நான் எப்போவுமே வந்து நெய் தான் தடவிட்டு உருட்டுவேன். கொஞ்சம் இன்னுமே சூடாக இருக்குது. ஆனால் வெதுன்னு இருக்கிறச்சையே நம்ம உருட்டிடணும். பாருங்கள், நீங்கள் கரெக்டாக அளவு வேணும்னா மெஷரிங் ஸ்பூன் இருக்குது இல்லையா, அதில் டேபிள் ஸ்பூனில் எடுத்து கூட உருட்டிங்கன்னா ஒரே மாதிரி உருண்டைகளாக வரும். இப்போ கூட கொஞ்சம் அப்படியே லைட்டாக உருட்டி வச்சுட்டு அப்புறம் கூட கொஞ்சம் ஆறினதும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போவே சத்தம் வருது பாருங்கள். நல்ல பாகு நம்ம டங்கு பதம் வச்சோம்னா இப்போவே வந்து சத்தம் வரும். இன்னும் சூடு ஆறல. நல்ல பாகு ரொம்ப சுடும் இல்லையா, அதனால் பார்த்து உருட்டுங்க. இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கூட கையை நனைச்சிட்டு நீங்கள் வந்து அப்பப்போ உருட்டலாம். ஏன்னா ரொம்ப சுடும். பிகினர்ஸாக இருந்தால் கை கூட புண்ணாயிடும். நான் வந்து அடிக்கடி செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியில் அப்படி லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு தெரியாது. டக்குன்னு உருட்டிடலாம். ஏன்னா ஆறிடுச்சுன்னா அப்புறம் உருட்ட வராது. ரொம்ப ஒவ்வொரு தடவைக்கும் தொட்டுக்காதீங்க, அப்புறம் பதத்து போயிடும். உங்களுக்கு கை பொறுக்க முடியலன்னா லைட்டாக நனைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டணும். உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லா ஆறிடும். அப்புறம் வந்து நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். பாருங்க இப்போவே நல்லா டங்குன்னு சத்தம் கேட்குது. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நான் முதல்ல இந்த பொட்டுக்கடலை உருண்டையெல்லாம் செய்கிற போது எனக்குமே சரியாகவே வராது. அப்படியே வந்து இந்த உருண்டை பால் ஷேப்பில் வராது. அப்படியே உருட்டி போடுவோம், அது வந்து ஷேப் இல்லாமல் அப்படியே போயிடும். அப்போல்லாம் அப்படியே நிறைய தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணி இப்போ நல்லா வருது. இப்போ ரொம்ப டக்குன்னு பண்ணிவிடுவேன், ஈஸியாக பண்ணிவிடுவேன். ரொம்ப பிடிக்கும் இந்த உருண்டை உருட்டுறதுக்கு. பாருங்கள் இதெல்லாம் வந்து அடியில் ஒட்டிடுச்சு. இதுவும் வந்து வேஸ்ட் இல்லை. இதை வந்து அடுப்பில் வச்சோன்னா அப்படியே இலகிட்டு வந்துடும். அதையுமே நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ இது அடியில் இருக்கிறது தான் எடுக்க வரல. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள் இது பிடிச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே இலகிட்டு வந்துடும். பாருங்கள் அப்படியே எடுக்க வந்துருச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ரொம்ப சுட்டுரும். இதையும் நம்ம வந்து உருட்டிக்கலாம். ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் இன்னுமே சுடுது. பாருங்கள் கடைசியாக சட்டியில் இருந்ததையும் அப்படியே ஸ்பூனில் எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட ஒட்டலை. சட்டியில் பாருங்கள் ஒன்று கூட இல்லை, எதுவுமே வேஸ்ட் ஆகலை. கடைசி உள்ள வரைக்கும் நம்ம உருண்டையாக உருட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆனதும் நம்ம நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல சத்தம் கேட்குது. நல்லா இறுகிருச்சு. இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் காஞ்சதும் நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள் நல்லா பரப்பி வச்சுருங்க. நம்ம சூடோடு போட்டோம் இல்லையா பக்கத்தில், அதனால் கொஞ்சம் தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும்.
அப்புறம் ஆறின பிறகு நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப கஷ்டமே இல்லை, பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸி தான். முதல்ல பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். அப்புறம் நல்லா வந்த பிறகு நிறையா போட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து பண்டிகைகளுக்கு தான் செய்யணும்னு இல்லை, சும்மா நாள்லையுமே செய்யலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டுக்கடலையில் ப்ரோட்டீன் இருக்குது, வெள்ளத்தில் அயன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தால் அதுவும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இது ஒன்று டெய்லி வச்சு கொடுத்து அனுப்பலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.